Hello guys, day 2 in our video. So இன்னைக்கு வந்து day 2 இன்னைக்கு என்னலாம் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படினா தேங்கோலல் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் வந்து அவல் தேங்காய் போட்டு ஒரு லட்டு மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி லட்டுலாம் பண்ணி வச்சிருந்தோம் அப்படினா ரெடியா இருக்கும். ஈஸியா வந்து கொடுக்கலாம் ரெடிமேடா அப்படினு அவல் லட்டு அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சோ அதுக்குள்ள இன்னைக்கு வந்து இப்ப அப்படியே சமையல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இன்னைக்கு சமையல் என்ன பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், வெட்டை குழம்பு, வெண்டைக்காய் போட்டு வெட்டை குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் வந்து சௌமியாவுக்கு வந்து பருப்பு காய் ஏதாவது. உங்க வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாங்கள் சமையல்லாம் முடிச்சுட்டு அதை ரெடி பண்ணும்போது நான் உங்களை பார்க்குறேன். அதான் வர பண்ண முடியும். ஒன்றும் பண்ண முடியாதுமா. நீ தான் நான் சொன்னேன், நீ தான் என்கேஜ் பண்ண. நீ இதை முடிச்சுட்டு ரைம்ஸ் பாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு போறது எடுத்துதான் முடிக்கிறதுல என்ன உனக்கு பிரச்சனைமா? அம்மா சொல்லியிருக்காளே, சரி ஓகே ஒரு பேஜாச்சும் நம்ம போடுவோம், அப்படி கிடையாது ஏதாச்சும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவல் உருண்டை வந்து செய்ய போறோம். அதுக்கு நான் ஒரு உலக்கு அவல் எடுத்துக்க போறேன். அதே ஒரு உலக்கு வந்து தேங்காய், துருவின தேங்காய் வந்து நான் எடுத்துக்க போறேன். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வறுத்துக்கணும், நல்லா வந்து வறுத்துக்கணும். ஒரு கப்பை வந்து அவலை போட்டுட்டு இப்படி பண்ணி நல்லா அது வறுத்துட்டே இரு. அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து தேங்காய் வறுக்கணுமா? வறுக்க வேணாம், தேங்காய் வந்துட்டு பொடிச்சுக்கணும். இந்த தேங்காய் இருக்குல்ல, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் இதில் போடு. மிக்ஸி உலக்கு தேங்காய் துரு. இப்போ இந்த அவலை வந்து வறுத்த அவலை நல்லா கூல் பண்ணிக்கணும், கம்ப்ளீட்டாக நல்லா கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து பொடிச்சு எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி லீவ்ல இருக்கும்போது அவங்கள கிச்சன்ல வந்து நம்ம ஏதாவது செய்யறோம் அப்படின்ட்டு அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குலாம் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நில்லுக்கோ. இப்போ நெய் எடுக்கலாமா? நெய் பண்ணிட்டு, ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். குழந்தைங்க பக்கத்துலயே இருந்துக்கோங்க குழந்தைங்களை விடுறீங்கன்னா. வந்து இப்போ வெண்ணெய் கொஞ்சோன்னு போட்டுக்க போறேன். நெய் இன்னும் நெய் ஆகல, நான் வறுக்கிறேன். தேங்காய் போட்டுட்டு அது நல்லா கிளறு. நீ கிளறு, நான் போடுறேன். கிளறு நல்லா கிளறு, நான் பிடிச்சிக்கிறேன், நீ கிளறு. ரொம்ப ஈஸி, 5 minutes ஸ்நாக்ஸ் மாதிரி தான். இப்போ வந்து இந்த அவலை வந்து போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வரும் டெக்ஸ்சர் உங்களுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம 1/4 கப்பு வந்து சர்க்கரை, நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து அப்படியே கிளறிக்க வேண்டியது தான். ஸோ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டுலாம் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுமா. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வறுத்ததுக்கப்புறமா. இதில் வந்து நான் கொஞ்சமாக சுட வச்ச பால் லைட்டாக விட்டு உருண்டை பிடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து கொஞ்சமாக பால் விட்டு இது பண்ண போகிறேன். கொஞ்சமாக பால் விட்டு உருண்டை பிடிக்க போகிறேன். இருந்து எடுத்துக்கோ, இந்த பால்லேருந்து நீ எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் சென்ட்ரல் எடுத்து லைட்டாக சுடும். சின்னது எனக்கு மட்டும் சின்னது. ஓகே, எனக்கு வந்து ஷிஃப்ட்டு 12:30க்கு ஆரம்பிச்சிடும். அதனால மார்னிங் வந்து இவளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமையலும் நாங்கள் ஓரளவுக்கு முடிச்சுட்டு அப்புறம் சரி இதுவும் பண்ணலாம், ஏன்னா கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின். எனக்கு அங்கே போயிட்டேன்னா எனக்கு சுத்தமாகவே டைம் இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே அப்படிங்கும்போது கொஞ்சம் இது டைம் கிடைக்கும். அந்த டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்ட்டு தான். சாப்பிட்டுமா? சாப்பிட்டு
எப்படி இருக்கு? ஸோ ரெடி பண்ணியாச்சு. உருண்டை வந்து இப்படி தான் வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஈஸியாக ரொம்ப சிம்பிளஸ்ட் ஸ்நாக்காக இருக்குது இது. அண்ட் நீங்கள் டாட்லர்ஸ்லாம் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒரு உருண்டை நம்ம வந்து ஸ்நாக்காக வந்து நம்ம கொடுக்கலாம். என்னென்னா நீங்கள் வந்து குழந்தைங்க 6 years இல்லை 4 years அப்படியே வந்து உங்ககிட்ட குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா சம்மர் வெக்கேஷனில் வந்து எப்படி அவங்களை என்கேஜ் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்களை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு விஷயங்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம். அது நீங்கள் அவங்களை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் வந்து நீ இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணது வந்து அவல் உருண்டை பண்ணணும், வந்து தேங்கோலல். பட் என்னால் இது ஒன்று தான் இன்றைக்கி பண்ண முடிஞ்சது. ஏன்னா அம்மாவும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங். ஏன்னா நாங்கள் ஊரில் அம்மாவும் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு அம்மா நிறைய செடியெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பழங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த வேலையெல்லாம் இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து செடிக்கு தண்ணி விடுறதுக்காக அதெல்லாம் அரைச்சி, அது வந்து ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி தானே. ஸோ அதெல்லாம் அரைச்சது அந்த வேலையெல்லாம் அம்மா பார்த்துட்டு இருந்தனால அம்மா ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஸோ நான் வந்து இவ தூங்குற கேப்பில் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அண்ட் அவல் தேங்காய் போட்டு வந்து உருண்டை ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டைம் கிடைக்குமான்னு சுத்தமாக தெரியல. எனக்கு 12:30 ஷிஃப்ட் ஆரம்பிச்சிடும். அம்மா வந்து குழந்தைய பார்த்துக்கணும். ஸோ இப்படி போகும். அண்ட் 9:30 எப்போயாச்சும் நடுவில் ஃப்ரீ கிடச்சிது அப்படின்னா, சப்போஸ் கிடச்சா அப்படின்னா வேணால் மேபி தேங்கோலல் நாங்கள் பண்ணுவோம், தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து மோர் ஆஃப் லைக் அண்ட் கிட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சம்மர் வெக்கேஷனில். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கும் ஏதாவது டிப்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தாத்தா கேட்குறா சொல்லுவா இதுக்கும் பட் நன்னாக்கா நன்னா நன்னா பிடிச்சிருக்குல்ல குழந்தைக்கு ரொம்ப. ஸோ என்னோட பசங்களுக்கு இது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒன்று என்னென்னா, நான் வந்து கொஞ்சமாக பால் விட்டு ரவுண்டு பிடிச்சிருக்கேன். நீங்கள் பால் விட்டு ரவுண்டு பிடிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 days தான் அது நிற்கும். ஏன்னா நம்ம பால் விடுறதுனால நெய் விட்டு நீங்கள் ரவுண்டு பிடிச்சிங்கன்னா 1 week நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதிலே நம்ம நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். கோதுமை போட்டு, பீனட்ஸு, ஒச்சக்கல்ல, ஸோ நிறைய மாடிஃபிகேஷன்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்டு உருண்டை மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு சத்து வந்து நமக்கு சேர்ந்த மாதிரி ஆகும். ஸோ இவன் வந்து இங்கே வந்து மாலாடு பண்ண போகிறானா, அதை வந்து வீடியோ எடுங்கம்மா நான் மாலாடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படின்னா நம்ம மிக்சியில் அரைப்போம்ல, இவன் காலையில் என்ன பண்ணானா அவனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்தது. டம்ளரில் வச்சுட்டு அந்த இடிக்கிறது மிளகு சீரகம்லாம் இடிக்கிறது இருக்கும்ல, அதை வச்சு நீ வந்து ஒச்சக்கல்லையை வந்து நல்லா இடிச்சிட்டு அதில் சர்க்கரையை போட்டு கலந்துக்கோ. ஸோ அது அவனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கும் வந்து அவன் வெக்கேஷனில் ஏதாவது அவனுக்கு டைம் பாஸ் ஆகணும்ல, ரைம்ஸே நம்ம எல்லா நேரமும் போட முடியாது. ஸோ இப்போ வந்து அவன் மிக்சி ஜாரில், இப்போ நம்ம இந்த அவளுக்கு மிக்சி ஜாரில் அரைச்சதுனால அவன் மிக்சி ஜாரில் அரைச்சி பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலை நின்றுட்டு இருக்கான். நீயும் அங்க நின்னுக்கணுமா? எங்கடி ஓடுற எங்க ஓடுற? பாய் போட்டியாடா? இப்போ நம்ம அரைக்க போறோம். அரைஞ்சிருக்கோம். பாட்டி எடுத்துற சொல்லு. பாட்டி எடுத்துட்டாங்க. கோயில்ல ஏதோ ஒரு கப் எடுத்து சக்கரை இல்ல. இப்போ நம்ம அது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைக்க போறோம். பாய் பாய் டாடா.